அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை தலைமை செய்யும். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல என்ன கொஸ்டின் வைக்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதே போல கடந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறையில் எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு கோயில்கள்? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்கள்ல நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்பதான் எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் உணர்றேன். அப்ப இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அன்னதானமாக இருக்கட்டும், இல்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்ல இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்ல தங்கங்களை உருக்கி அதை டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை இப்பதான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில இது எல்லாத்தையும் 360 டிகிரில ஆய்வு செய்து இதுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இது என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். சோ இதை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எப்பேர் பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும்ன்றதை மிக தெளிவா சொல்லிக்கிறேன். அமைச்சர் நிர்மல்குமார் முந்தைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை பின்பற்றுவதில்லை. நீங்க வேற ஒரு கருத்தை சொல்றீங்க. வேற ஒரு கருத்தை சொல்லலையே. முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை எங்கள் கட்சியினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன விஷயங்கள் இருக்கோ கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொல்றேன். கட்சியை பொறுத்தவரை டிவிக்கே ஒரு பிரஸ் பிளட்டா வந்தீங்க. இப்போ மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வரும்போது இந்த கட்சிக்கான யூனிக்னஸ் தனித்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கூட்டு போன சக்தின்னு சொன்ன இடங்கள்ல இருந்தா இப்ப அதிகமாக வராங்க. இப்போ யங் பிளட்டா இருந்தா நீங்க முதற்கொண்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இளம் அமைச்சரா வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரதிநிதித்துவம் கட்சியில ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில இருந்து வந்தவங்களுக்கானது இருக்கு. அதுல ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில வந்தா மட்டும்தான் நாங்க அனுபவிப்போம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நாங்க வரோம், நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இங்க அனுமதி கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டாரு. அதை அவரே நேரடியாக கண்காணிப்பாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும்.